கூடுவாஞ்சேரியில் என்பிசி மஹாலில் இப்போ ஒரு மெகா சேல் நடந்துகிட்ருக்கு. இது வந்து 14ஆந்தேதி வரை நடக்குமா, ஜனவரி 14ஆந்தேதி வரை நடக்குமா. எக்ஸ்சேஞ்ச் டைம் ஏதாவது நீங்கள் ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா அந்த டைமிங்கும் கொடுத்துருக்காங்க. இந்த மஹாலுக்கு வந்து நாங்கள் நேற்று விசிட் பண்ணோம். நான் அங்கே கேட்கும்போது எந்த ப்ராடக்ட் 2 எடுத்தாலும் 220 ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மெகா சேல் என்றைக்கு வரைக்கும் நடக்கும் அப்படிங்கிறத அவங்க வெளியில் மென்ஷன் பண்ணவே இல்லை. ஏன்னா இது ரீசெண்டாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. மெகா சேல் பார்த்திங்கன்னா நியூ சென்னை ஷாப்பிங் அப்படிங்கிறதுல வந்து போட்டிருக்காங்க. வெளியிலே வந்து என்னென்னா வாட்டர் வச்சுருந்தாங்க. உள்ளே போகும்போது நிறைய ஆஃபர்ஸ்லாம் ஒட்டியிருந்தாங்க ஸ்டிக்கரில். அண்ட் அதுக்கு கீழே வந்து டவல்ஸ் அந்த மாதிரி இன்ஸ்கெட்லாம் இருந்தது. அப்படி உள்ளே வந்திங்கன்னா பாய் பேபிக்கான ஷர்ட்ஸ் அண்ட் அதர் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து தொங்க விட்டுருந்தாங்க. இங்கே வந்து என்னென்னா கிட்ஸ்க்கான பாய் கிட்ஸ்க்கான ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டிருந்தாங்க. பேண்ட்டு, ஷர்ட்ஸு அதெல்லாம் போட்டிருந்தாங்க. இந்த ரோட எண்டு வர பாய்ஸ்க்கான ட்ரெஸ்ஸஸ் தான் இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே போனாலும் அந்த சைடு ஒரு 2 ரோ வந்து என்னென்னா ஜென்ஸ்க்கான ட்ரெஸ்ஸஸ்லாம் இருந்தது. இங்கேருந்து என்னென்னா பேபிஸ்க்கான ட்ரெஸ்ஸஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுது. நியூ பார்ன் பேபிக்கான ட்ரெஸ்ஸஸ் எதுவுமே இல்லை. இதெல்லாம் வந்து ஒரு 6 மந்த்லேருந்து போடுற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் தான் வச்சுருந்தாங்க. அதுவும் பார்த்துட்டிங்கன்னா அந்தளவு எனக்கு பிடிச்சிருந்த மாதிரி எதுவுமே இங்கே இல்லை. அதுக்கப்புறம் அந்த சைடு போனீங்கன்னா மேட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. வீட்டோட என்ட்ரன்ஸில் போடுற மாதிரி இருந்தது இந்த மேட்லாம். அப்படியே லெஃப்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா சுடிதார் செக்ஷன் இருந்தது. இதில் பார்த்துட்டிங்கன்னா அந்தளவு எனக்கு சைஸ் எதுவும் இருந்த மாதிரி தெரில. சின்ன பசங்களுக்கான சைஸ் மாதிரி தான் இருந்தது. அப்புறம் அதுக்கு லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா பேபிஸ்க்கான பார்ட்டி வேர் ட்ரெஸ்ஸஸ்லாம் இருந்தது. பார்ட்டி வேர்க்கு இந்த சைடு வந்து என்னென்னா நைட்டிஸ்லாம் இருந்தது. நைட்டிஸ் வந்து ரொம்ப ரெகுலர் வேர் மாதிரி இருந்தது. நடுவில் வந்து மேட்ஸ் வச்சுருந்தாங்க. மேட்டில் வந்து என்னென்னா கடையில் போடுற மாதிரி மேட் தான் நிறைய இருந்தது. ரெகுலர் யூஸ் போடுற மாதிரி மேட் வந்து என்னென்னா 1, 2 நான் பார்த்தேன். அது நல்லா இருந்தது. அண்டு 2 பீஸ் வந்து 220ன்னு சொன்னாங்க. ஸோ அது எனக்கு ரீசனபிளாக தெரிஞ்சது. இந்த மேட்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அது கீழே இருந்த மேட்லாம் பார்த்துட்டிங்கன்னா கடையில் போடுற மேட் மாதிரி ரொம்ப லென்த்தியாக இருந்தது. அண்டு இந்த மேட் வந்து நம்ம வாங்கிக்கலாம். இது ரொம்ப ரீசனபிளாக தெரிஞ்சுது. இதில் மேட்டில் பார்த்திங்கன்னா கார்னரில் ஒரே அந்த நாட் வந்து என்னென்னா மடித்து விடாமல் விட்ருக்கு. அண்டு இந்த மேட்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே பார்த்துட்டிங்கன்னா ஸ்க்ரீன்ஸ்லாம் இருந்தது. ஸ்க்ரீன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. டிசைன்ஸ் நிறையா இருந்தது. நிறைய கீழே மடித்து வச்சுருந்தாங்க. அப்படியே பக்கத்தில் போனீங்கன்னா மொஸ்கிட்டோ நெட்ஸ் இருந்தது. அங்கேருந்து பக்கத்தில் போனீங்கன்னா பெட்ஷீட்ஸ் நிறையா இருந்தது. பெட்ஷீட் வந்து எனக்கு ரொம்ப தின்னாக இருந்த மாதிரி இருந்தது. பட் ரீசனபிள் டூ பீசஸ் 220ங்கிறது எனக்கு வர்த்தாக தெரிஞ்சது. அப்படியே அங்கேருந்து ரைட்டில் பார்த்தீங்கன்னா என்னென்னா சொன்ன மாதிரி ஜென்ஸ்க்கான ஷர்ட்ஸ்லாம் இருந்தது. ஷர்ட்ஸ்லாம் அப்படியே எக்ஸல் வேறு இருந்தது. டிசைன்ஸ் இருந்தது. பட் சைஸ் வந்து என்னென்னா எக்ஸல் வேறு தான் கொடுத்துருந்தாங்க. ஜீன்ஸ் பேண்ட்டு, ட்ராக் பேண்ட்ஸ் அப்டோ அந்த டேபிள் எண்டு வேறு வச்சுருந்தாங்க. பட் எந்த பீஸ் எடுத்தாலும் அதோட இது வந்து டிசைன்ஸ் வந்து ஒரு மாடல் இல்லைனா 2 மாடல் தான் இருந்தது. சைஸ்க்கான இந்த மாதிரி சேம் கலரில் சேம் டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வந்து நிறையா இருந்தது. கேர்ள் பேபிஸ்க்குமே ஃப்ராக்ஸ் நிறையா இருந்தது. ஃப்ராக்ஸில் வந்து என்னென்னா இந்த மாதிரி ஃப்ராக்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. பட்டு நான் என்னோடய பேபிக்கு ஏதாவது ஃப்ராக்ஸ் எடுக்கலான்னு சொல்லி பார்த்தேன். பட் பார்த்தோம்னா நிறைய ஃப்ராக்ஸில் வந்து த்ரெட்டு இருந்த மாதிரி இருந்தது. அதனால் நான் எதுவும் எடுக்கலை. இப்போ இந்த மாதிரி ஃப்ராக்ஸ்லாம் நீங்கள் எடுக்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது. பட் இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா த்ரெட்ஸ் அங்கங்கே இருந்துச்சு. ஆனால் 6 மந்த்தில் இருந்து 1 to 2 years பேபிஸ்க்கெலாம் நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருந்துச்சு. ஆனால் எதுவுமே எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை. ஸோ நான் வந்து லெகின் செக்ஷன் போனேன். லெகின் செக்ஷனில் வந்து என்னென்னா அப் டு எக்ஸல் வேறு இருந்தது. ஷால்ஸ் வந்து என்னென்னா நீங்கள் நிறைய ஷால் எடுத்துக்கலாம். அது நல்லா தான் இருந்தது. பக்கத்துலேயே வந்து என்னென்னா லேடிஸ்க்கான பாவாடைலாம் இருந்தது. பட் இதில் வந்து என்னென்னா ரொம்ப ஃப்ரீ சைஸ்லாம் இல்லை, ரெகுலர் வேர் மாதிரி தான் இருந்தது. நிறைய பீசஸ்லாம் இருந்தது. பக்கத்துலேயே வந்து பேண்ட்ஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்துட்டிங்கன்னா நைட்டிஸ்லாம் இருந்தது. நைட்டிஸ் வந்து ரெகுலர் வேர் மாதிரி இருந்தது. பட் 2 பீஸ் 220 இட்ஸ் ஓகேன்னு மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் என்னோடய பேபிஸ்க்கான ரெகுலர் வேர் ஏதாவது இருக்கா அப்படி சொல்லி பார்க்க போனேன். ரெகுலர் வேரில் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. பட் எனக்கு அந்த ஸ்டோன் ஒர்க்கு எனக்கு பிடிக்கல. ஸோ நான் ரெகுலர் வேர் எடுக்கல. பட் நீங்கள் வந்து ரெடிமேட் வந்து என்னென்னா ரெகுலர் வேரில் எடுக்கணுன்னா எடுக்கலாம். ரொம்ப நல்லா தான் இருந்தது. எனக்கு ஸ்டோன் ஒர்க் பிடிக்கல, அதனால நான் எடுக்கல.
இந்த இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா பார்ட்டி வேர்லேயே வந்து என்னென்னா சில ட்ரெஸ்ஸஸ் எனக்கு பிடிச்சிருந்தது, நல்லா தான் இருந்தது. நான் மேட் வாங்கலாம் தான் இருந்தேன், பட் ஆல்ரெடி நான் மேட் வந்து வாங்கி வச்சுட்டேன். ஸோ எனக்கு மேட் தேவைப்படலை. பட் இந்த மாதிரி நீங்கள் மேட் வாங்கிக்கலாம், நல்லாவே இருந்தது. பட்ஜெட்குள்ளே இந்த கிட்ஸ்க்கு நிறைய ட்ரெஸ்ஸஸ் எடுக்கணும் அப்படின்னா மேட்ஸு, ஸ்க்ரீனு, இந்த மாதிரி பெட்ஷீட் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா இந்த மெகா சேல் எனக்கு ஓகேன்னு தோணுச்சு. இந்த மெகா சேலுக்கான லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மெகா சேலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.